வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசைச்சிரல வரக்கூடிய எபிசோட் அந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அது இல்லாமல் ஸ்ருதியோட அப்பா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன ஆச்சு மாப்பிள்ள, என்ன இன்னும் ஆளை காணணும், ஸ்ருதி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரவி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் அங்கிள் தான் வந்துருவா, டப்பன் தான் போயிருக்கா, வந்துருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டைமும் ஆகுது. அகைன் கேட்குறாங்க ஸ்ருதியோட அப்பா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், என் பொண்ணு எங்க, ஏதாச்சும் பிரச்சனை தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரிவி சொல்றாங்க, அங்கிள் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஸ்ருதியோட அப்பா சொல்றாங்க, இல்ல உங்களை பார்த்தா ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு, இரு நான் கமிஷன் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவரும் ஃபோன் பண்ணி கமிஷனர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்து விசாரணை பண்றாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ரிவியும் உண்மை ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஹோட்டல்ல அப்படி நடந்துச்சு, நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்கறாங்க, நீங்க சொல்றது நான் எப்படி நம்புறது, நீங்க போய் சொன்னா கூட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரிபி சொல்றாங்க, சார் நீங்க வேணா அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட கேட்டு பாருங்க, இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப போலீஸ் ஆஃபீஸர், நீங்க ரெண்டு பேர் பிளான் பண்ணி கூட பண்ணிருக்கலாம், நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி ரவி வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல முத்து மீனாவை ஸ்ருதியை கூட்டிட்டு வராங்க. அதுவும் ஸ்ருதியை எல்லாமே மேக்கப் பண்ணி எல்லாமே ரெடி ஆயிட்டு தான் வந்திருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு. இங்க சத்தம் போடுறத ஸ்ருதி பாக்குறாங்க. அப்போ அச்சா சும்மா இருங்க, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கறாங்க. அப்போ ஸ்ருதியோட அப்பா, மோலே இன்னும் வந்துட்டியா, எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ஸ்ருதி நடந்த விஷயத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி தான் நடந்துச்சு, ஆனா இதுக்காக நான் போல, நான் உண்மையா டப் பண்றது தான் போனேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. இல்ல மோலே, நீ ஏதோ நல்லா மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, இவங்க காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, என்ன பண்ணுங்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரிவி சொல்றாங்க, அங்கிள் நீங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, நீங்க ஹோட்டல் வைக்கிறக்கே அந்த பிளாங்க் செக்கே நான் வேண்டாம்னு சொல்லுவேன், என்கிட்ட வந்து நீங்க காசுக்காக தான் பண்ண அப்படி இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரிவி சொல்றாரு. அப்ப ஸ்ருதியோட அப்பா சொல்றாங்க, உங்களை பத்திலாம் நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, என்னங்க நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க, நாங்க யாருமே காசுக்காக இப்படி பண்ண மாட்டோம், அவன் எவ்வளவு நல்லவன்னு உங்களுக்கே தெரியும், நீங்க வந்து இப்பெல்லாம் பேசிட்டு கூடாது, போலீஸ் கம்ப்ளைண்ட் வர நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கறாங்க. அப்ப ஸ்ருதியும் கேட்கறாங்க, அச்சா என்ன ஆச்சா பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே, நான் ஏதாச்சும் பார்த்துப்பா, இது என்னோட ஃபேமிலி, நான் என்ன வேணா பண்ணிப்பேன், நீங்க தேவலாம் நடுவில் வரீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கறாங்க. அப்போ ஸ்ருதியோட அப்பா, மோலே அதுல மோலே உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி தான் மோலே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, அச்சா இது என்னோட குடும்பம், ஆனா காசுக்காக பண்றவங்க இவங்க கிடையாது, தேவலாம எதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அச்சா அப்படின்னு சொல்லி ஸ்ருதின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அவங்க கோவமா கிளம்பி வெளியே போயிடுறாங்க ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணாம. அந்த நேரத்துல ரோஹினி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட பேசுறாங்க. சொல்றது கரெக்ட் தான்டி, ஏன்னா அவங்க வீட்டுல தங்கம் அவங்களோட சொத்துலாம் வாங்கணும் வைங்க, அவங்களோட மரியாதை நமக்கே குறைஞ்சு போயிடும், அதனால நம்ம யாருக்கிட்டயுமே எதுவுமே வாங்க கூடாதுன்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப விஜயா, அது எப்படிமா, ஸ்ருதியோட சொத்து ஸ்ருதிக்கு தானமா, அதே மாதிரி உன்னோட அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அது மனோஜுக்கு தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி நினைக்கிறாங்க, அடடா நான் என்ன பேசினாலும் என்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி வித்யா கிட்ட பேசுறாங்க. இன்னடி உங்க அத்தை கிட்ட என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கறாங்க. ரோஹினி சொல்றாங்க, இந்த மாதிரி என் விஷயத்துல வராங்க, எங்க அப்பா சொத்துல எனக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அவங்க, இதுக்கு நம்ம புல் ஸ்டாப் வச்சே ஆகணும், ஏன்னா ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கு, கேஸ்ல எந்த சொத்துமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படியாச்சும் நம்ம ஒரு கதையை போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி ரோஹினி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் இப்படி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.